வனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் கேக்கெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக பாயாசம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த பாயாசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நீங்கள் எப்போ பாயாசம் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஃப்ளேவரில் தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சீரியஸாக. ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே சேமியாவையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு, ஜவ்வரிசி பாதி வெந்ததுமே வறுத்த சேமியாவையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ அதை அந்த பாயசம் கூட சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கெட்டி தட்டாமல் வரும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது மேலே அப்படியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.